இந்த ரைஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே போல் சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் காலையில் எழுந்து டிஃபன் பாக்ஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் சட்டுன்னு முடிச்சிடலாம். இப்போ இந்த ரைஸ் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் சோயா வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுடுங்க. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா சூடாகட்டும். நான் 100 கிராம் சோயா எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி கொதிக்கும் போது இந்த சோயாவை நம்ம இதில் சேர்த்துடலாம். அப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். நடுவில் கலந்து விடுங்க. நான் ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுருக்கேன். நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கு பாருங்கள். இதை போல் தான் இருக்கணும். இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதை போல் வடிகட்டிட்டு இது கூடவே பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துருங்க. கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் இது ஒரு பீஸாக எடுத்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்குங்க. உள்ளே தண்ணி நிறைய இருக்கும். இதை போல் பிழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். சின்னதாக ஒரு 4 துண்டு இஞ்சி, கூடவே ஒரு 7 பல்லு பூண்டு. இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துடலாம். கடுகு வெடிக்கும் போதே 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது இதை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் அடுப்பு தீ ஃபுல்லாகவே குறைச்சிடுங்க. ரொம்ப லோவாக இருக்கணும், அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, இஞ்சி, பூண்டு இதை சேர்த்துடலாம். இதில் தண்ணிலாம் சேர்க்காதீங்க. 1 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விடுங்க. ஏன்னா நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா இதோட வாசனை நல்லா கமகமன்னு வரும். அது ஒரு வதக்கி விட்டால் போதும். இப்போ அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது வெறும் கலருக்காக தான். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். உப்பு காரம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துருங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச மீல் மேக்கர் தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ சேர்த்துடலாம். சோயா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்கம்மா. இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இது கூடவே கொஞ்சமாக இந்த அளவுக்கு தண்ணி தெளித்து விடுங்க. தண்ணி தெளிச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். நடுவில் எடுத்து கலந்து விடுங்க. பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க. இந்த டைமில் நல்லா பொடியை நறுக்கி கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் உதிரியாக வடிச்சுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரைஸ் வடித்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்கள், இன்னும் கூட சாதம் கலக்கலாம். இந்த டைமில் அடுப்பு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரைஸ் உடையாத மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது லஞ்ச் பாக்ஸாக கூட கட்டி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. வீட்டில் சோயா இருந்தாலே போதும். காலையில் யாருக்காக இருந்தாலும் லஞ்ச் பாக்ஸாக கட்டி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாம்மா, சோயாவை வச்சு ஒரு சூப்பரான ரைஸ் ரெடி. நீங்கள் சப்பாத்தி செய்யும் போது ஒரே மாதிரி கிரேவி செய்யாமல் இதை போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கண்டிப்பாக பாராட்டுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இப்போ இந்த கிரேவி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். கூடவே ஒரு அன்னாச்சிப்பூ, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, இது கூடவே ஒரு 3 துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு. நான் பூண்டு பெரிய சைஸாக இருக்கவே 4 பல்லு எடுத்துருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுன்னா ஒரு 7 பல்லுக்கு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியமான சைஸ் வெங்காயம் எடுத்து 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டால் போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். நான் 100 கிராம் சோயா எடுத்து நல்லா 2 தண்ணி நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சேன்.
பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறிடணும். அதுக்கப்புறம் இது நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சாலே நல்லா ஊறிடும். இது சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ஒரு அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம், இந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா இதை சேர்த்துடலாம். இதுலேயும் தண்ணி சேர்க்காதீங்க, அப்படியே அரைச்சி எடுத்துக்குங்க. இதையும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இது கூடவே நம்ம சேர்த்துடலாம். இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். ஒரு 3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா ஈரப்பதம் அப்படியே இருக்கும். தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அதிகமாக தண்ணி ஆகிடும். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இதை நம்ம உருண்டை போட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கையில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்குங்க. ஒட்டாது, இருந்தாலும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க. இப்படி கையிலே நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு இருக்கிற மாவு எல்லாமே உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. இதே போல் உருண்டை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கம்மா, எண்ணெய் இந்த அளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு தீ மீடியமான அளவில் வச்சுடுங்க. இப்போ ஒரு உருண்டையாக எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே இப்படி கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா வெந்து வர அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா செவந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா. பேன் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துடலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. கூடவே 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கியிருக்கேன், இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஓரளவுக்கு வதக்கிடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் 2 பெரிய தக்காளி, நல்லா பழமான தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், இது சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இது 2 சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா மசிய வதக்கிடணுமா, தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது. வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ அடுப்பு தீ குறைச்சிடுங்க. மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். எப்பயுமே உப்பு காரம் பார்த்து சேர்த்துங்கம்மா. இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துக்கலாம், சும்மா வாசனைக்காக தான். ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு கலந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியமான தீயில் அப்படியே மூடி வைங்க. பாருங்கம்மா, ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிச்சிருக்கு. இந்த மிளகாய்த்தூள் வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சா போதும். அடுத்தது நம்ம உருண்டை போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கணும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க சோயா உருண்டை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உருண்டை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. மீதி இருக்க உருண்டை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். பசங்களுக்கு இருந்தாலும் அப்படியே கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு 1லேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாம். பாருங்கம்மா, ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு, பார்க்கலாம். இது கூடவே நல்லா அந்த மசாலா உருண்டையில் நல்லா இறங்கும். அதுக்காக தான் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கிறது. பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான சோயா உருண்டை கிரேவி ரெடி. நான்வெஜ்ஜு செய்யாத டைமில் நீங்கள் இதை போல் இந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சு இந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க. 100 கிராம் மீல் மேக்கர் எடுத்துருக்கேன். 1 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். கூடவே 4 காஞ்ச மிளகாய். இப்போ இது 3 சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சூடு ஏறினதும் இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன் வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். 3 கிராம்பு, அன்னாச்சி பூலேருந்து 3 பீஸ், 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்குனது, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வர டைம்ல பொடியை நறுக்குன ஒரு தக்காளி, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிய வதங்கினதும் மீல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. மிளகு, சோம்பு, காஞ்ச மிளகாய் நம்ம வறுத்து
பொடி பண்ணி வச்ச மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இருந்தால் போதும். பார்க்கலாம். அப்படியே விடாதீங்க, நடுவில் எடுத்து கிளறி விடணும். இந்த டைமில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான மீல் மேக்கர் மிளகு வறுவல் ரெடி.